நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஆரிஜின் அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறோம். அப்போ ஆரிஜின்னா தோற்றம், ரைட்டா? தோற்றம்னு எல்லாத்துக்கும் இருக்கலாம். மனுஷங்க தோன்றுறாங்க, பூமி வந்து இயற்கையிலே தோன்றியது தான், அதாவது தோன்றியது தான் பூமி. அப்போது ஆரிஜின்னா தோற்றம், அதாவது உண்டாவது, ரைட்டா? அண்டு எவாலுவேஷன் ஆஃப் த லைஃப். அப்போ எவாலுவேஷன்னா என்னது? பரிணாமம், ரைட்டா? அது தோன்றிய பிறகு எவ்வாறாக பரிணாமம் எடுத்தது, பரிணாமம்னு வளர்ச்சி அடைந்தது, ரைட்டா? வளர்ச்சி அடைந்தது தான் பரிணாமம்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அதனோட வளர்ச்சின்னா அது பூமி வந்ததுக்கப்புறம் வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு அப்படின்னா அது மாறுபட்டது, ரைட்டா? மாறுபட்டதுன்னா சூழ்நிலைகளால் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது, அதுதான் பரிணாமம், ரைட்டா? அது ஆரிஜின் அண்டு எவாலுவேஷன் ஆஃப் லைஃப்னா உயிர்னு அர்த்தம், ரைட்டா? லைஃப்னா வாழ்க்கைன்னா உயிர் தானே. அப்போது இது என்ன சொல்லுவாங்கன்னா உயிரின் தோற்றம், ஆரிஜினை தோற்றம் மற்றும் பரிணாமம்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஒரு உயிர் தோன்றி எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது, ரைட்டா? ஒரு உயிர் தோன்றிய பின்பு எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது, ரைட்டா? பரிணாமம்னா அதனோட பரிணாமங்கள் என்னென்று பார்க்கலாம், ரைட்டா? அப்போது நெக்ஸ்ட் பாருங்கள், இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால், இன்ட்ரோடக்ஷனில் லிவிங் ஆர்கானிசம்னா உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு உயிரினம். ஆர்கானிசம்னா உயிரினங்கள், அது மனுஷனாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, பாக்டீரியா இருந்தாலும் சரி, எல்லாமே உயிரினம் தான். அப்போ லிவிங் ஆர்கானிசம், லிவிங்னா வாழ்ந்து கொண்டிருக்கும் உயிரினங்கள். அப்போ பொசஸ்னால் அடக்கியுள்ளது, வைத்துள்ளது. இப்போ எனக்கு ஒரு குணம் இருக்கும், ஐ பொசஸ் மை கேரக்டர் அப்படின்றேன், என்னோடய குணநலங்களை வைத்துள்ளேன்னு சொல்கிறேன். அப்போ லிவிங் ஆர்கானிசம் பொசஸ்னால் வைத்திருக்கிறது எதை? டிஸ்டிங்க்ட் கேரக்டர்ஸ். டிஸ்டிங்க்ட் கேரக்டர்னால் தனித்துவமான பண்புகள். என்ன தனித்துவமான? டிஸ்டிங்க்ட்னா தனித்துவமான பண்புகள். என்ன தனித்துவமான பண்புகள்? இப்போ சிங்கத்துக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, அதே கேரக்டருக்கு ஆடுக்கு இருக்குமா? இருக்காது. ஏன்னா சிங்கம் ஒரு உயிரை வேட்டையாடி தான் சாப்பிடும், ஆடு எந்த ஒரு உயிரையும் வேட்டையாடாது, சாப்பிடாது, ரைட்டா? இதுதான் பண்புகள். அப்போ அதனோட பண்பு, இதனோட பண்பு, ரைட்டா? ஆனால் ரெண்டுமே இயற்கை சூழல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, ரைட்டா? இந்த பூமியோட சீதோஷண நிலையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மனுஷன் எல்லாத்தையும் சாப்பிட்றியா, அவனுக்கு வேற ஒரு பண்பு இருக்குது, ரைட்டா? அப்போது இதுதான் டிஸ்டிங்க்ட் கேரக்டர்னா வெவ்வேறு, ரைட்டா? தனித்துவமான, டிஸ்டிங்க்னா தனித்துவமான பண்புகள், கேரக்டர்னா பண்புகளை வைத்திருக்கிறது. இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு உயிரினமும் வைத்திருக்கிறது. எதை வைத்திருக்கிறது? டிஸ்டிங்க்ட் கேரக்டர். அதுக்குள்ளே வெவ்வேறு குணநலங்கள் இருக்கிறது, ரைட்டா? இப்போ நல்ல பாம்பு கடிச்சு வைக்குது, ரைட்டா? அது படம் எடுத்து செத்து போயிடுது, ரைட்டா? அப்போ ஒவ்வொன்றுக்கும் மீன்கள் தண்ணியில் போகுது, ஏன் வெளியில் நடக்க முடியல? அது டிஸ்டிங்க்ட் கேரக்டர், ரைட்டா? மனுஷன் தண்ணிக்குள்ளே போனால் செத்து போயிருக்கா, ரொம்ப நேரம் இருந்தால் செத்து போயிருக்கா, ஆக்சிஜன் இல்லாமல். அது டிஸ்டிங்க்ட் கேரக்டர், அதான் சொல்கிறேன், தனித்துவமான குணநலங்களை கொண்டுள்ளது, ரைட்டா? நெக்ஸ்ட்டு கமா போட்டு டிஸ்பிளே ஆர்கனைசேஷனல் அப்படின்னு சொன்னால் அண்டு ஃபங்க்ஷனல் யூனிட்டி. அப்போ டிஸ்பிளேனா வெளிப்படுத்துகிறது. எதை வெளிப்படுத்துகிறது? ஆர்கனைசேஷனல் அதோட அமைப்பு, உருவத்தின் அமைப்பு. ஆர்கனைசேஷனல்னு சொன்னால் அமைப்பை வெளிப்படுத்துகிறது. இப்போ என்னோடய அமைப்பு, என்னோடய ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரியாக இருக்கும், அதேமாதிரி ஆடோட ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரியாக இருக்கும், மாடோட ஸ்ட்ரக்சர் உடல் அமைப்பு ஒரு மாதிரியாக இருக்கும், எலியோடது ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் எல்லாருமே இங்கே தானே வாழ்கிறோம், ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு குணநலங்கள் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? அதுதான் டிஸ்டிங்க்ட் கேரக்டர். ஆனால் அது போக டிஸ்பிளே வெளிப்படுத்துகிறது. ஆர்கனைசேஷனல்னா அதோட அமைப்பை வெளிப்படுத்துகிறது, டிஸ்பிளே வெளிப்படுத்துகிறது. அண்டு ஃபங்க்ஷனல் யூனிட்டி, ஃபங்க்ஷனல்னா செயல்பாடுனா அது அமைப்பு, அதோட ஸ்ட்ரக்சரை வெளிப்படுத்துகிறது, அது செயல்பாடுகளை வெளிப்படுத்துகிறது, ரைட்டா? இப்போ பூனை எலியை திங்குது, எலி பருப்பு வகைகளை திங்குது, ரைட்டா? இதுதான் வித்தியாசம், ரைட்டா? இப்போ எல்லாத்துக்கும் ஒன்று ஒரு ஃபங்க்ஷனல் செயல்பாடுகளில். ஆனால் டிஸ்பிளே ஆர்கனைசேஷனல்னு சொன்னால் அதாவது அமைப்பு மற்றும் ஃபங்க்ஷனல் யூனிட்டி, ஃபங்க்ஷனல்னு சொன்னால் செயல்பாடுகள், ரைட்டா? செயல்பாடுகளில் ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது. என்ன ஒற்றுமையை வெளிப்படுத்துதுன்னா எல்லாமே இந்த பூமியில் தான் இயற்கையோடு ஒன்றிணைந்து தான் வாழ்கிறாங்க, ரைட்டா? எனக்கு காற்று பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதான் சொல்கிறேன், இந்த வெளிப்படுத்துக அது ஸ்ட்ரக்சர் மற்றும் அது ஆர்கனைசேஷனல் மற்றும் ஃபங்க்ஷனலில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துகிறது, ரைட்டா? அண்டு கமா போட்டு என்டைல் என்னது?
ஏற்படுத்துகிறதுன்னு அர்த்தம். எதை ஏற்படுத்துகிறது? அண்ட் என்டெயில் ஏ மெக்கானிசம் ஆஃப் ஆர்ஜின். மெக்கானிசம் ஆஃப் ஆர்ஜின்னா ஒரு செயல்பாடுகள். மெக்கானிசம்னால செயல்பாடுகள். என்ன விதமான செயல்பாடுகள்? ஆஃப் ஆர்ஜின். ஆர்ஜின் சொன்னால் தோற்றம். அண்ட் எவாலுவேஷன். எவாலுவேஷன்னா பரிணாமங்கள். ரைட்டா? பரிணாமங்கள் என்னது? மாறுபடுவது. ரைட்டா? மாறுபாடு தான் பரிணாமங்கள். எவாலுவேஷன் ஆஃப் டைவர்சிட்டிஸ். டைவர்சிட்டினா பன்முகத்தன்மை. அப்போ பன்முகத்தன்மையின் எவாலுவேஷன் பரிணாமங்கள். அதாவது இது என்ன செய்யுது? என்டைல்னு சொன்ன என்ன சொன்ன நான் ஏற்படுத்துகிறது. எதை ஏற்படுத்துகிறது? என்டைல் ஏ மெக்கானிசம் ஒரு செயல்பாடை ஏற்படுத்துகிறது. என்ன மாதிரி செயல்பாடுகள்? ஆஃப் ஆர்ஜின். ஆர்ஜினை தோன்றியது. ஆஃப் என்டைல் ஏ மெக்கானிசம் ஆஃப் ஆர்ஜின். ஆர்ஜின்னா தோன்றுவது. எது? இந்த தோன்றி நம்ம உயிரினங்கள் தோன்றி அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் டைவர்சிட்டி. எவாலுவேஷன் ஆஃப் டைவர்சிட்டினா பன்முகத்தன்மை. ஏதோ டைவர்சிட்டினா பன்முகத்தன்மை, அதோட பரிணாமங்கள். அப்போ பன்முகத்தன்மை என்னது? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேரக்டரில் இருக்கும். நான் ஒரு மாதிரியாக இருப்பேன், மாடு ஒரு மாதிரியாக இருக்கும், ஆடு ஒரு மாதிரியாக பன்முகத்தன்மை கொண்டது. ரைட்டா? ஆனால் அதை பரிணாமங்கள் அதனோட அதேமாதிரி பன்முகத்தன்மை இருந்தாலும் அதனோட பரிணாமங்கள் இருக்குல்ல, வளர்ச்சி இருக்கு இல்லையா? வளர்ச்சி இருக்கு இல்லையா? அதுதான் பரிணாமங்கள்னு சொல்கிறோம். ஆனால் பன்முகத்தன்மை கொண்ட வளர்ச்சியை இது வெளிப்படுத்துகிறது. ரைட்டா? அண்டு மெயின்டைன் நிர்வகிக்கிறது, சரி செய்கிறது. மெயின்டைன் எ பேலன்ஸ்டு ரிலேஷன்ஷிப் நேச்சர். அப்போது மெயின்டைன்னா நிர்வகிக்கிறது, சரி செய்கிறது, இருக்கிறது, வைத்திருக்கிறது, என்ன வேணால் போடுங்க. மெயின்டைன் எ பேலன்ஸ்டு ரிலேஷன்ஷிப். பேலன்ஸ்னால் ஒரு சமமான ஒரு உறவை வைத்திருக்கிறது. யாரு கூட? இயற்கை கூட. ரைட்டா? எல்லாமே இயற்கையை சார்ந்து தான் வாழுகிறது. ரைட்டா? குளிராக இருந்தாலும் வாழுது, வெயிலாக இருந்தாலும் வாழுது. மனுஷன் குளிராக இருந்தால் அதுக்கு வாழ்கிறான், வெயிலாக இருந்தால் வாழ்கிறான். இதே நீ ரஷ்யாவுக்குள்ளே போனேன்னா -0°C அங்கேயும் மனுஷன் வாழ்கிறான். அதான் சொல்கிறான், இயற்கையோடு சமன்பட்டு வாழுவது, தொடர்பில் வாழ்வது. பேலன்ஸ்னால் சமநிலைப்படுத்தி, எதை? ஒரு உறவை வைத்து கொண்டு. பேலன்ஸ்டு ரிலேஷன்ஷிப் வித் நேச்சர். இயற்கையோடு சமநிலை உறவை வைத்து கொண்டு. பேலன்ஸ்னால் சமநிலை உறவு, ரிலேஷன்ஷிப் உறவை வைத்து கொண்டு மக்கள் வாழுகிறார்கள், உயிரினங்கள் வாழுகிறது. ரைட்டா? உயிரினங்கள் வாழுகிறது. அடுத்து நெக்ஸ்ட் மோஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ். ஆஸ்பெக்ட்ஸ்னு என்னது? அதோட அம்சங்கள். அதிகமாக ஒரு குறிப்பிட்ட அம்சம் என்னவென்றால் ஆஃப் எவாலுவேஷன். எவாலுவேஷனாக பரிணாமங்களில் வளர்ச்சி அடையுது. அந்த காலத்தில் கோமணம் கட்டிக்கிட்டு இருந்தேன். இந்த காலத்தில் எவனையா கோமணத்தை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. இல்லை. அந்த காலம் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டான். இந்த காலம் எல்லோரும் மாட்டுக்கறி சாப்பிட்றான், முக்கால்வாசி பேர். ரைட்டா? அதேமாதிரி அந்த காலத்தில் படிப்பறிவே கிடையாது, இப்போ எல்லோரும் படிச்சிருக்காங்க. ரைட்டா? அந்த காலத்தில் ரஷ்யாவுக்கு ராக்கெட்டு போனதில்லை, இப்போ எல்லோரும் ராக்கெட்டு விடுறாங்க. அது மாதிரி பரிணாமங்கள், அதான் பரிணாமங்கள்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போது ஏ பேலன்ஸ் இஸ் மோஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ்னால் அதாவது அதிகமான ஒரு அம்சங்கள் என்னவென்றால், இதில் என்ன அம்சம்னு சொன்னால் ஆஃப் எவாலுவேஷன். இந்த பரிணாமத்தில் பரிணாமங்கள் வளர்ச்சி. ரைட்டா? மோஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு சொன்னால் ஒரு அம்சங்கள். இந்த பரிணாமத்தின் அம்சங்கள் என்னவென்றால் இண்டியேட் குறிக்கிறது. என்னத்தை குறிக்கிறது? த நாலேஜ் ஆஃப் த பாஸ்ட்னா முன்னாடி மக்கள் எப்படி இருந்தாங்க, மிருகங்கள் எப்படி இருந்தது, பூமி எப்படி இருந்தது அவசியப்படுகிறது. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். இப்போ நம்ம எப்படி இருக்கோம்னு தெரியும், அப்போ முன்னாடி எப்படி இருந்தோம் தெரியாது இல்லையா? நம்ம தாத்தா பாட்டிகள் எப்படி இருந்தான்னு தெரியாது. அது தெரிஞ்சாதான் இப்போ நம்ம முன்னேறி இருக்கோமா இல்லையான்னு தெரியும். எவாலுவேஷன் பரிணாமம் ஆகிருக்கான்னு இல்லையான்னு தெரியும். அதான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, அதாவது மோஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ்னால் ஒரு முக்கிய அம்சம் என்னவென்றால் ஆஃப் எவாலுவேஷன் பரிணாமத்தோட ஒரு முக்கிய அம்சம் என்னவென்றால், பரிணாமம்னு சொல்லிட்டோம். பரிணாமன்றது அது மாறிக்கொண்டே இருக்கணும். ரைட்டா? அது அபிவிருத்தி அடைஞ்சிக்கொண்டே இருந்தால் தான் பரிணாமங்கள். ரைட்டா? அதை மோஸ்ட் ஆஸ்பெக்ட் முக்கிய அம்சம் ஆஃப் பரிணாமங்களின் முக்கிய அம்சம் என்னவென்றால் எதை குறிப்பிடுகிறது? இண்டிகேட்டர் குறிப்பிடுகிறது. எதைன்னா தட் த நாலேஜ் ஆஃப் த பாஸ்ட். அப்படின்னா முன்னாடி உள்ள, பாஸ்ட்னா முன்னாடி உள்ளதோட நாலேஜ்னு சொன்னால் அதனோட அது நாலேஜ்னு என்னது? அதனோட விளக்கங்கள் தேவைப்படுகிறது. முன்னாடி யார் இருந்தாங்க, எப்படி இருந்தது பூமி, எப்படி மனுஷங்க வாழ்ந்தாங்கன்றது தேவைப்படுது. நாலேஜ்னா அதனோட அறிவுரைகள் தேவைப்படுகிறது, அம்சங்கள் தேவைப்படுகிறது. எதற்கு? பாஸ்ட் ஹேஸ் பிகம் எசென்சியல் தேவைப்படுகிறது. ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. அந்த நாலேஜ்னா அதனோட அம்சங்கள், அதனோட நாலேஜ் தேவைப்படுது. எதற்கு? அதாவது பாஸ்ட்னா முன்னாடி உள்ள நாலேஜ் தேவைப்படுகிறது. எதற்கு? ஹேஸ் பிகம் எசென்சியல் தேவைப்படுகிறது. எதற்காண்டி? ஃபார் ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ரெசன்ட். முழுமையாக நாம்
தெரிந்து கொள்ள வேண்டிய, அண்டர்ஸ்டாண்ட் தெரிந்து கொள்ள வேண்டி, எதை தெரிந்து கொள்ள வேண்டிய, த ப்ரெசன்ட் நம்ம இப்போ எப்படி இருக்கோம் என்பதை முழுமையாக எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி எப்படி இருந்தாங்களோ அதை வச்சு தான் இப்போ நம்ம முன்னேறி இருக்கோமா எப்படி பின்னேறி இருக்கோமான்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் அப்புறம் கோமண தண்ணி கட்டிகிட்டு இருந்தாங்க, இப்போ நான் பேண்ட் சட்டை போட்டு அப்போ நான் முன்னேறி இருக்கேன்ட்டு. அப்போ அந்த நாலேஜ் எனக்கு இருக்கணும்ல, அவங்கள பற்றின நாலேஜ் எனக்கு இருந்தால் தான் இப்போ நான் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் இருக்கிறது எனக்கு தெரியும், ஆனால் முன்னாடி உள்ள அது பரிணாமம் எவாலுவேஷன் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியணும். அப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு, லைஃப் சின்ஸ் இட்ஸ் பிகினிங் ஆன் எர்த் ஹேட் சேஞ்ச்டு த்ரூ டைம். அப்போ லைஃப்னா வாழ்க்கையானது சின்ஸ் இட்ஸ் பிகினிங் ஆரம்பத்தில் இருந்தே சின்ஸ் இட்ஸ் பிகினிங் வாழ்க்கையானது இட்ஸ் பிகினிங் ஆன் எர்த் இந்த பூமியில் மனுஷனோட வாழ்க்கையோ ஏதோ மிருகங்களோட வாழ்க்கையோ இதோட வாழ்க்கையானது ஹேட் சேஞ்சு த்ரூ டைம் நேரம் ஆக ஆக நாள் ஆக ஆக மாறிக்கொண்டே செல்கிறது, ரைட்டா? ஏன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மொபைல் ஃபோனே கிடையாது, எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் ஃபோனே கிடையாது. இப்போ எங்கள் அப்பா காலத்தில் ஃபோனு வந்துருச்சு, இப்போ என் காலத்தில் மொபைல் ஃபோன் வந்துச்சு, இன்னும் என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல, ரைட்டா? புரியுதா? அதை இப்போ வளர்ச்சி அடைஞ்சு கொண்டே செல்கிறது, அதுதான் சொல்கிறான். இதுதான் எவாலுவேஷனாக பரிணாமங்கள், ரைட்டா? பரிணாமங்கள், ரைட்டா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் டைவர்சிட்டினா பன்முகத்தன்மை. பரிணாமங்கள் இது வளர்ச்சி அடைகிறது, டைவர்சிட்டினா பன்முகத்தன்மை என்னது? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேரக்டரில் இருக்கும். மனுஷங்கள் ஒரு கேரக்டரில் இருப்பான், மீன்கள் ஒரு கேரக்டரில் இருக்கும், மிருகங்கள் ஒரு கேரக்டரில் இருக்கும், மிருகத்திலே பல கேரக்டர் இருக்கும், மனுஷங்கள்லேயும் பல கேரக்டர். அதாவது பன்முகத்தன்மை கொண்டது அனைத்தும் இந்த பூமியில் இதே காற்றை தான் சுவாசிக்குது. இது பூமியில் உள்ளது தான் சாப்பிடுது, இல்லை சந்திரமண்டலின் சாப்பாடு வருதா? வரல இல்லையா? அப்போ இயற்கையோடு இந்த எல்லா பன்முகத்தன்மை கொண்ட உயிரினங்களும் இயற்கையோடு ஒன்றிணைந்து செல்கிறது, ரைட்டா? எல்லாமே வெவ்வேறு பன்முகத்தன்மை, ரைட்டா? ஆனால் இயற்கையோடு சென்றுகிறது, அதேமாதிரி முன்னேறியும் செல்லுகிறது, எவாலுவேஷன் முன்னேற்றம் அடைந்தும் செல்லுகிறது, ரைட்டா? அதுதான் சொல்லாதான் படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு, த ஹிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் அப்படின்னா ஹிஸ்ட்னா வாழ்க்கையின் வரலாறு, ஆஃப் லைஃப் வாழ்க்கையின் வரலாறு கம்ப்ரைஸ் ஆஃப் 2 ஆஸ்பெக்ட்ஸ். கம்ப்ரைஸ்னால் அடங்கியுள்ளது, வாழ்க்கையின் வரலாறானது அடங்கியுள்ளது. எதை? 2 அம்சங்களை அடக்கியுள்ளது. 2 அம்சம் இருக்குது ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற வரலாறு. வாழ்க்கையின் வரலாறில் 2 அம்சங்கள் உள்ளது. என்ன அம்சம்னா, ஒன் இஸ் த ஆரிஜின் ஆஃப் த லைஃப் ஆன் எர்த். ஒன்று தோற்றம், அதாவது உயிரின் தோற்றம் இந்த பூமி. லைஃப்னு என்னது? உயிர்னு அர்த்தம். லைஃப்னு வாழ்க்கைன்னு இந்த இடத்துல வராது, உயிர்னு வரும், ரைட்டா? அதாவது என்னன்னா ஆக்சுவல் வாழ்க்கை தான், ஆனால் இந்த இடத்துல நீ உயிர்ந்து எடுத்துக்கணும். இது 2 அம்சம்னு சொல்கிறான், ஆனால் என்ன சொல்கிறோம்? ஒன் இஸ் த ஆரிஜின் ஆஃப் லைஃப் ஆன் த எர்த் அப்படின்னா. ஆரிஜின் ஆஃப் லைஃப்னா ஆன் த எர்த் இந்த பூமியில் உயிர் உண்டானதோட தோற்றம். உயிர் எப்போ உண்டாயிடுச்சு, அது என்னென்ன உயிர் என்பது ஒரு அம்சம். அண்டு த அதர் இன்னொரு அம்சம் என்னவென்றால், ஆஸ்பெக்ட் 2 இருக்குன்னு சொன்னல. அண்ட் த அதர் இஸ் மெக்கானிசம்னா செயல்பாடுகள் இன்வால்வ்டு நடைபெற்றது. செயல்பாடுகள் இன்வால்வ்டு நடைபெற்றது. எதில்? இந்த கிராஜுவல் சேஞ்சஸ். கிராஜுவல்னால் சிறிதான மாற்றங்கள் நடைபெறக்கூடிய அதை மெக்கானிசம்னா நடைபெற்றது. இன்வால்வ் நடைபெற்றது. மெக்கானிசம் செயல்பாடுகள் நடைபெற்றது. இதில் கிராஜுவல் சேஞ்சஸ், சிறிதான மாற்றங்கள் நடைபெற்றது. அண்டு அடாப்டேஷன் அப்படிங்கிறான். அடாப்டேஷன் சொன்னால் அதாவது மாற்றி அமைக்கப்பட்டது. எது மாற்றி அமைக்கப்பட்டது? அடாப்டேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். அப்போ அடாப்டேஷனாக மாற்றி அமைத்து கொண்டது. ஆஃப் உயிர் வாழும் உயிரினங்கள் மாற்றி அமைத்து கொண்டது த்ரூ டைம். அப்போ டைம் ஆக ஆக நாள் ஆக ஆக அந்த வாழும் உயிரினங்கள் அனைத்தும் மாற்றி அமைத்து கொண்டது. மாற்றிக்கிட்டே தானே இருக்குது, நாகரிகம் மாறிக்கொண்டே செல்கிறது. விச் இஸ் நோன் ஆஸ் த எவாலுவேஷன் ஆஃப் த லைஃப். இதுதான் எப்படி சொல்லப்படுகிறது? எவாலுவேஷன், பரிணாமம் என்று அழைக்கப்படுகிறது. உயிரின் பரிணாமம் என்று அழைக்கப்படுகிறது. பழைய மாதிரியே இல்லையா, நாள் ஆக ஆக மாறிக்கொண்டே செல்கிறது, ரைட்டா? நெக்ஸ்ட், ஆரிஜின் ஆஃப் எர்த். அப்போ பூமி எப்படி உண்டாயிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம். அப்போ ஆரிஜின் ஆஃப் எர்த் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். அப்போ பூமி எவ்வாறு உண்டான? ஆரிஜின் ஆஃப் லைஃப் இஸ் லிங்க்டு வித் த ஆரிஜின் ஆஃப் எர்த் அப்படின்றான். அப்போ ஆரிஜின் ஆஃப் லைஃப், அப்போ ஆரிஜின் ஆஃப் லைஃப்னா உயிர் தான். அது மனுஷனோ மிருகமோ எல்லாமே தான், மீனோ குதிரையோ கழுதையோ, ரைட்டா? ஆரிஜின் ஆஃப் லைஃப் அப்படின்னா உயிரின்
உயிரின் தோற்றமானது, இந்த பூமியில் உயிரின் தோற்றமானது இஸ் லிங்க்டு தொடர்புடையது எதோட வித் த ஆரிஜின் ஆஃப் எர்த் அப்படின்னா எதோட தொடர்புடையது, பூமியோட தோற்றத்தோட தொடர்புடையது. பூமி வந்து ஏற்கனவே உண்டாயே வரல, பூமியும் ஒரு பிரச்சனையினால ஒரு சம்பவத்தினால உண்டாயிடுச்சு. ரைட்டா, பூமி வந்து முதல்ல கிடையாது, பூமி வந்து ஏதோ ஒரு பிளாஸ்ட் வெடிப்புனால வந்தது தான் பூமி. அதைத்தான் சொல்கிறான் இதில் ஆரிஜின் ஆஃப் லைஃப் அப்படின்னா உயிர் உண்டாவது என்பது ஈஸ் இருக்கிறது. இந்த ஈஸ் லிங்க்டு வித் லிங்க்டுன்னு தொடர்புடையது வித் த எதோட ஆரிஜின் ஆஃப் த எர்த், இந்த பூமியோட தோற்றத்தோட தொடர்புடையது எது, அதில் இருக்கக்கூடிய உயிரின் தோற்றம். ரைட்டா, பூமி தோன்றிய பிறகு தானே உயிர் தோன்றுச்சு, அதுதான் சொல்கிறான். அடுத்து நெக்ஸ்ட்டு த பிக் பேங் தியரி. அப்போ பிக் பேங் தியரின்னா ஒன்று இருக்குது, ஒரு கோட்பாடு அவர் கண்டுபிடிச்சார். இந்த பூமி எப்படி தோன்றுச்சுன்னு சொல்லிட்டு பூமி எப்படி தோன்றுச்சு அப்படின்றத அது பிக் பேங் தியரி சொல்லுகிறது. ரைட்டா, கோட்பாடு. அதை இப்போ பிக் பேங் கோட்பாடின் பிரகாரம் எக்ஸ்பிளைன்ஸ்னு விவரிக்கிறது. இந்த பிக் பேங் கோட்பாடு எக்ஸ்பிளைன் விவரிக்கிறது எதை, த ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ். த ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் என்னது, அண்டம்னா ஆகாயத்தில் உள்ள எல்லாமே அண்டம் தான், ஆகாயம் ஃபுல்லாக அண்டம் தான். அந்த அண்டத்தில் தான் பூமி சுற்றிக்கிட்டு இருக்குது. ரைட்டா, பூமி எதை நோக்கி சுற்றிக்கிட்டு இருக்கு, சூரியன் நோக்கி சுற்றிக்கிட்டு இருக்கு. ரைட்டா, சோலார் சிஸ்டம், இது ஒரு சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டத்தில் எத்தனை 8 கோள்கள் இருக்கிறது. ரைட்டா, சோலார் சிஸ்டத்தில் எத்தனை கோள்கள் இருக்குது, 8 இருக்கிறது. ரைட்டா, 8 9 இருக்கிறது, 8 தான் இருக்கிறது. 8 கோள்கள் அண்டு சந்திரன், அப்போ மொத்தம் 9 இருக்கிறது. இந்த 9 சேர்ந்து சூரியனை சுற்றி கொண்டு வருகிறது. இதற்கு பேர் சோலார் சிஸ்டம். இந்த மாதிரி ஏகப்பட்ட சிஸ்டங்கள் இருக்குது அண்டத்தில், எல்லாம் சேர்ந்தது அண்டம். ரைட்டா, சூரியனை சுற்றி 8 கோள்கள் மற்றும் 3 சுற்றி வருகிறது, 9 கோள்கள் 8 மற்றும் 3 1 9 சுற்றி வருகிறது. ரைட்டா, ஆனால் இதுக்கு பேர் என்ன, சோலார் சிஸ்டம், சோலாரோட அமைப்பு, சூரிய குடும்பம்னு சொல்லுவாங்க. இதை மாதிரி ஏகப்பட்ட குடும்பங்கள் அண்டத்தில் இருக்குது. ஆகாய வெளியில் இந்த ஒரு குடும்பத்தில் தான் நம்ம ஒரு பூமி ஒன்று. ரைட்டா, அந்த பூமிக்கு மேலே நீ இருக்கு, நானும் இருக்கேன். ரைட்டா, அப்போ இந்த பூமி எங்கே இருக்குது, இந்த சோலார் சிஸ்டத்தில் இருக்கிறது. ரைட்டா, அந்த சோலார் சிஸ்டம் எங்கே இருக்குது, அண்டத்தில் இருக்கிறது, யூனிவர்ஸில் இருக்கிறது. இதை மாதிரி ஏகப்பட்ட சிஸ்டங்கள் இருக்கிறது. ரைட்டா, அதை என்ன சொல்கிறான், த பிக் பேங் தியரி, பிக் பேங்கோட கோட்பாடானது எக்ஸ்பிளைன்ஸ்னால் விவரிக்கிறது. த ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ்னால் அண்டத்தின் தோற்றத்தை விவரிக்கிறது. ரைட்டா, இட் ப்ரொபோசஸ். அப்போ இது ப்ரொபோசஸ், இது வந்து என்ன இருக்குது, முன்மொழிகிறது, சொல்லுகிறது, விவரிக்கிறது. ப்ரொபோஸ்னால் முன்மொழிதல். ஐ ப்ரொபோஸ் ஹிம், அப்போ இவனை நான் முன்மொழிகிறேன் ஆஸ் எ லீடர் ஆஃப் த ஸ்கூல், இந்த லீடர் ஆகிறதுக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னு நான் முன்மொழிகிறேன்னு சொல்கிறல, அப்படி சொல்லலாம், நான் சொல்லுகிறேன், எல்லாம் ஒன்று தான். அப்போ இட்னு எதை குறிக்கிறது, இந்த பிக் பேங் தியரியை குறிக்கிறது. பிக் பேங் தியரியை ப்ரொபோசஸ்னால் வெளிப்படுத்துகிறது, அதை முன்மொழிகிறது, சொல்லுகிறது. எதை சொல்லுகிறது, தட் த யூனிவர்ஸ் ஹேட் அன் எக்ஸ்ப்ளோசிவ் பிகினிங். அப்போ யூனிவர்ஸ்னால் இந்த அண்டமானது, அண்டம் மேலே இருக்கல, அண்டமானது ஹேட் அன் எக்ஸ்ப்ளோசிவ் பிகினிங், ஒரு வெடிப்போடு தோன்றியது. எக்ஸ்ப்ளோஷனாக வெடிப்பு, பெரிய வெடிப்பு உண்டானதுனால தான் தோன்றியது அண்டத்தில் உள்ள கோள்கள்னு சொல்கிறான். த யூனிவர்ஸ்னா அண்டமானது ஹேட்னா இருந்தது, அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ஒரு வெடிப்பு. எப்போ, பிகினிங் ஆரம்பத்தில் அப்படிங்கிறான். அப்போ எப்போ ஆரம்பத்தில், பிகினிங் அண்டு ஆரிஜினேட்டட் 15 பில்லியன் இயர்ஸ் எகோ. அப்படின்னா ஆரிஜினேட்டட்னா தோன்றப்பட்டது. எப்போ, இந்த யூனிவர்ஸ் ஆனது ஒரு வெடிப்போட தோன்றப்பட்டது. என்னது, வெடிப்போட எக்ஸ்ப்ளோசிவ் என்ன சொல்கிறேன், எக்ஸ்ப்ளோசிவ் பிகினிங், ஒரு வெடிப்போட ஆரம்பித்து, மேலும் பிகினிங்னு ஆரம்பித்து அண்ட் ஆரிஜினேட்டட்னு தோன்றியது. எப்போ, 15 பில்லியன் இயர்ஸ் எகோ அப்படின்னா. அப்போது 15 பில்லியன், ஒரு பில்லியன்னால 1000 மில்லியன், அப்போ ஒரு மில்லியன்னாலேயும் 10 லட்சம். அப்போ எத்தனை வருஷம், அது ஒரு 15 பில்லியன் வருஷம்ன்றது நீ எண்ணி பார்க்கக்கூட, சைவர் எத்தனை போடுறதே எனக்கே தெரியல. ஒரு பில்லியன்னாலேயும் 10 லட்சம், 10 லட்சங்கள், 1000 மில்லியன். அப்போ ஒரு மில்லியன் சொன்னால் அதுவே 10 லட்சம். அப்போது எவ்வளோ சைவர் போகிறதுன்னு தெரியல, நீ இப்படியே எழுதிக்கோ. 15 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இது தோன்றியது. அப்போ த யூனிவர்ஸ் யூனிவர்ஸுக்குள்ளே இருந்தது. யூனிவர்ஸ்னால் அண்டம், அந்த அண்டத்துக்குள்ளே இருந்தது, கம்பரைஸ்னால் வைத்திருந்தது. எதை, ஸ்டார்ஸ்னால் விண்மீன்கள், க்ளவுட்ஸ் ஆஃப் கேசஸ். அப்போ க்ளவுட்ஸ் ஆஃப் கேசஸ்னது என்னது, வாயு மேகங்கள். அந்த அண்டம் ஆகாயத்தில் இதில் இந்த ஸ்டார்ஸ் இருந்தது, விண்மீன்கள், நட்சத்திரம் கிடையாது, விண்மீன்கள். நம்மளும் ஒரு விண்மீன் தான் இருக்கோம்.
பூமியும் ஒரு விண்மீன் தான், சந்திரனும் ஒரு மீன், எல்லாம் ஒரு விண்மீன் தான். அப்போது அது ஆகாயம், அதாவது ஆகாயத்தில், அதாவது யூனிவர்ஸ் அண்டங்கள் கம்ப்ரேஷன் அதுக்குள்ளே வைத்திருந்தது. அண்டம்னே அதுக்குள்ளே என்னென்ன அடங்கி இருந்தது? அண்டங்களுக்குள் அடங்கி இருக்கிறது. அண்டம்னா யூனிவர்ஸ்னா அண்டத்துக்குள்ள கம்ப்ரேஷன் அடங்கியுள்ளது. எது அடங்கியுள்ளது? ஸ்டார்ஸ் விண்மீன்கள், க்ளவுட்ஸ் ஆஃப் கேசஸ், க்ளவுட்ஸ்ன்றது வாயு மேகங்கள், அண்டு டஸ்ட் தூசிகள், கமா போட்டிருக்கான். டஸ்ட்னா கமா போடல, டஸ்ட்டு தூசிகள், விச் ஃபார்ம் த கேலக்சிஸ், இதுதான் கேலக்சியை உண்டாக்கியது. கேலக்சி என்னது? விண்மீன் மண்டலம்னு அர்த்தம். இவைகள் அனைத்தும் ஆகாயத்தில், யூனிவர்ஸ்ன்றது பெருசு, அதில் விண்மீன் மண்டலத்தை இவைகள் அனைத்தும் உண்டாக்கியது. கேலக்சிஸ்னு விண்மீன் மண்டலங்கள் அதை உண்டாக்கியது அப்படிங்கிறான். நெக்ஸ்ட்டு த சோலார் சிஸ்டம் வாஸ் ப்ராபபிளி கிரியேட்டட். சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பத்தை தான் குறிக்கும். சூரியன் மற்றும் எட்டு கோள்கள், எட்டு கோள்களை குறிக்கும். என்னென்ன கோள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மூணாவது பூமி, மார்ஸு, ஜூபிட்டரு, சேட்ரான், அடுத்து யுரேனஸு, நெப்டியூனு, அடுத்து என்னது இன்னொன்று இருக்குது, அது என்னன்னு பார்த்துக்கோங்க. மூணு வந்து 9, 8 கோள்கள் மற்றும் 3 9 இது இருக்கிறது. ரைட்டா? அப்போது இப்போ என்ன சொல்கிறேன் நல்லா கவனிங்க. த சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பமானது வாஸ் ப்ராபபிளி அப்படின்றான். அப்போ ப்ராபபிளி அப்படின்னு சொன்னால் அது எவ்வாறாக உண்டாயுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரைட்டா? இப்போ எப்படின்னு சொன்னால், அதாவது இந்த சோலார் சிஸ்டம் வந்து அது சூரிய குடும்பம் என்று சொல்லுகிறார்கள். இவை இந்த 8 கோள்கள் மற்றும் இந்த 3ஓட சேர்ந்து உண்டாகிது. சோலார் சிஸ்டம் வாஸ் ப்ராபபிளி கிரியேட்னா உண்டாக்கப்பட்டது. வென் த கேசியஸ் கிளவுட்ஸ்னால் வாயு மேகங்கள் ஸ்டார்டட் டு கொலாப்ஸ், இந்த வாயு மேகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதத் தொடங்கியதன் காரணமாக, நல்லா பார்த்துக்கோங்க, அப்பொழுது தான் இது சோலார் சிஸ்டம் உண்டானதான். சூரிய குடும்பம்னா நம்மளும் அதில் பூமி. சூரிய குடும்பத்தில் அந்த 9 பேர் இருக்கும், 8 கோள்கள் மற்றும் 3 இருக்கிறது. இதெல்லாம் எப்போ உண்டாயிடுச்சுன்னா, அந்த அண்டத்தில், நல்லா பார்த்துங்க, சோலார் சிஸ்டம் வாஸ் ப்ராபபிளி கிரியேட்டட்னா உண்டாக்கப்பட்டது. சோலார் சிஸ்டம் சூரியன் அதோடு சேர்ந்து 8 கோள்கள் ப்ளஸ் 3 10 இது. ரைட்டா? கிரியேட்டர்னு உண்டாக்கப்பட்டது. எப்படின்னா வென் த கேசியஸ் க்ளவுட்ஸ் அந்த அண்டத்தில் உள்ள வாயு மேகங்கள் ஸ்டார்டட் ஆரம்பித்தது. எதுக்கு என்ன ஆரம்பித்தது? டு கொலாப்ஸ் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ள ஆரம்பித்தது. எதன் காரணமாக? டியூ டு த ஃபோர்ஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் கிராவிட்டி. எதன் காரணமாக மோதிக்கொண்டதுன்னா, அதன் காரணமாக ஃபோர்ஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் கிராவிட்டி, அதனோட ஈர்ப்பு சக்தியின் காரணமாக. இட்ஸ் ஓன்னா அதனோட ஈர்ப்பு சக்தி. கிராவிட்டினா பூமி ஈர்ப்பு இல்லை, கிராவிட்டினா அதனோட ஈர்ப்பு சக்தி. பூமி தான் அதில் ஒன்று தானே இருக்குது. அதோட ஈர்ப்பு சக்தி காரணமாக ஒன்றோடு ஒன்று அதில் உள்ள கேஸஸ் க்ளவுட்ஸ் மோதிக்கொள்ள ஆரம்பித்ததன் காரணமாக சோலார் சிஸ்டமே உண்டானது. சூரிய குடும்பம் உண்டாச்சு, சூரியன் உண்டாச்சு, பூமி உண்டாச்சு, நெப்டியூன் உண்டாச்சு, 3 எல்லாமே உண்டாச்சுன்னு சொல்கிறான். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறான்? அதுக்கடுத்து அதாவது நல்லா பார்த்துங்க, என்னது? கேசியஸ் க்ளவுட்ஸ் ஸ்டார்டட் டு கொலாப்ஸ்னால் மோதிக்கொள்ள ஆரம்பித்தது. டியூ டு த ஃபோர்ஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் கிராவிட்டி, அதில் உள்ள சொந்த கிராவிட்டி, அதாவது இப்போ ஈர்ப்பு சக்தியின் காரணமாக மோதிக்கொண்டதின் விளைவாக இவைகள் சோலார் குடும்பம் உண்டாக்கப்பட்டது. கிராவிட்டி ஃபார்மிங் த ஆட்டம்ஸ், அதுக்கடுத்து என்ன உண்டாயிடுச்சு? அதில் அணுக்கள், ஆட்டம் மற்றும் பார்ட்டிகிள்ஸை உண்டாக்கியது, துகள்களை உண்டாக்கியது அப்படிங்கிறான். ரைட்டா? நெக்ஸ்ட்டு ஆட்டம்ஸ் டஸ்ட் கிரெயின்ஸ். ஆட்டம்னா ஆட்டம் போட்டு டஸ்ட் கிரெயின்ஸ், தூசி துகள்கள். ஆட்டம்ஸ் மற்றும் அணுக்கள் மற்றும் தூசி துகள்கள் அண்டு கேசிஸ் டிஸ்க். அந்த கேசிஸ்னா வாயு தகடுன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அப்போ வாயு தகடு அக்ரிகேட்டட்னா இது சேகரிக்கப்பட்டது. இது அனைத்தும் அது ஆட்டம்ஸ், டஸ்ட் கிரெயின்ஸ், இந்த 2 ஆட்டம்னா அணுக்கள் மற்றும் தூசி துகள்கள் மற்றும் கேசியஸ் டிஸ்க்னா வாயு தகடுகள் அக்ரிகேட்டட்னா சேகரிக்கப்பட்டது. சேகரித்து என்னாச்சு? டு ஃபார்ம் எ குழம்பு உண்டாக்கப்பட்டது. குழம்புனா வடிவில்லாத, ஒரு உருவம் இல்லாத ஒரு அமைப்பு உண்டாக்கப்பட்டது. இப்போ பூமிக்கு உருவம் இருக்கா? இல்லை. அதேமாதிரி நெப்டியூனுக்கு உருவம் இருக்கா? இல்லை. உருவம் இல்லாத ஒரு அமைப்பு உண்டாக்கப்பட்டது. அதுதான் பூமி, நெப்டியூன், இதுன்னு சொல்கிறாங்க. 7 8 கோள்கள், சூரியன் மற்றும் சந்திரன் சொல்கிறாங்க. ரைட்டா?
அண்ட் கிவ் ரேஸ் டு பிளானட். கிவ் ரேஸ்னா உண்டாக்கியது, கிவ் ரேஸ்னா உண்டாக்கியது. டு பிளானட்ஸ் கோள்கள் உண்டாக்கப்பட்டது. ரைட்டா? நெக்ஸ்ட்டு திஸ் ஃபார்ம்ஸ் இது உண்டாக்கி திஸ் ஃபார்ம்ஸ் த சோலார் சிஸ்டம் ஆஃப் த மில்கி வே கேலக்ஸி. அப்படி இது உண்டாக்கியது எதை? சோலார் சிஸ்டம், சோலார் குடும்பத்தை உண்டாக்கியது. அப்படி சோலார் குடும்பம் என்னது? சூரியன் சென்டரில் இருக்கும், அதை சுற்றி எல்லா கோள்களும் தன்னை சுற்றி கொள்ளும், அதை சூரியனும் சுற்றி வரும். அதை தான் சோலார் சிஸ்டம் சொல்லுவாங்க. திஸ் ஃபார்ம்ஸ் இது உண்டாக்கியது எதை? சோலார் சிஸ்டம், சோலார் ஒரு அமைப்பு குடும்பத்தை உண்டாக்கியது. எதில்? ஆஃப் த மில்கி வே ஆஃப் கேலக்ஸி. மில்கி வே ஆஃப் கேலக்ஸினா விண்மீன் கோளோட பால் பாதை. அப்படின்னா அது சுற்றி வரும் பாதைக்கு பால் பாதைன்னு சொல்லுவாங்க, மில்கி வே கேலக்ஸின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு எர்த் வாஸ் சப்போஸ்டு டு ஹேவ் பீன் ஃபார்ம்டு. எர்த் வாஸ் சப்போஸ்டு பூமி வந்து சப்போஸ்னால் ஒரு வேலை. ரைட்டா? ஒரு கருதப்படுகிறது. எது? பூமியானது எப்போ உண்டாயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறான். பூமி சப்போஸ்னா கருதப்படுகிறது. பூமி வாஸ் சப்போஸ்னா கருதப்படுகிறது. டு ஹேவ் பீன் ஃபார்ம்டு. எப்படி டு ஹேவ் பீன் ஃபார்ம்டு? உண்டானதாக கருதப்படுகிறது. பூமி உண்டானதாக, டு ஹேவ் பீன் ஃபார்ம்டுனா உண்டானதாக, ஹேவ் பீன் உண்டானதாக கருதப்படுகிறது. சப்போஸ்னா கருதப்படுகிறது. எபவுட் எப்போ? 4.5 பில்லியன். ஒரு பில்லியன்னா 1000 மில்லியன் அர்த்தம். 4.5 பில்லியன் இயர்ஸ் பேக், 4.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பூமி உண்டானதாக கருதப்படுகிறது. அதுக்கடுத்து உயிரினங்கள் எப்போ அதில் தோன்றியதுன்னா லைஃப்னா உயிரினங்கள் அந்த பூமியில், அதாவது உயிரினங்கள் அப்பியர்னா தோன்றியது. உயிரினங்கள் மனுஷன் கிடையாது, எல்லாமே சேர்த்து தான். மரம் செடி கொடி எல்லாம் ஆடு மாடு எல்லாம் சேர்த்து தான் லைஃப் அப்பியர்ட். லைஃப்னா உயிரினங்கள் தோன்றியது. எப்போ? 500 மில்லியன் இயர்ஸ் ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் த எர்த். அப்படின்னா 500 மில்லியன், இது மில்லியன் அது பில்லியன், 500 மில்லியன் வருஷம் கழிச்சு பூமி தோன்றிய பிறகு 500 மில்லியன் வருஷம் கழிச்சு தான் உயிரினங்கள் தோன்றிச்சு பூமியில் அப்படிங்கிறான். லைஃப் அப்படின்னா உயிரினங்கள் தோன்றியது எப்போ? 500 மில்லியன் 500 மில்லியன் இயர்ஸ்னால் வருடம் கழித்து, ஆஃப்டர் கழித்து த ஃபார்மேஷன் ஆஃப் த எர்த். ஃபார்மேஷன் ஆஃப் த பூமி உண்டாகி 500 வருஷம் கழித்து தான் இது எது உண்டாயிடுச்சு? உயிரினங்களும் உண்டாச்சு. நான் திருப்பி வேணும் படிக்கிறேன். லைஃப் அப்பியர்னா லைஃப் உயிரினங்கள் தோன்றியது எப்போ? 500 மில்லியன் இயர்ஸ்னால் 500 மில்லியன் 500 வருஷம் கழித்து ஆஃப்டர் அதற்கு பிறகு. எதற்கு பிறகு? ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் த எர்த். பூமி உண்டானதுக்கப்புறம் 500 மில்லியன் கழிச்சு பிறந்தது. நெக்ஸ்ட் பார்ப்போம். தியரிஸ் ஆஃப் ஆரிஜின் அண்ட் லைஃப். ஆரிஜின் ஆஃப் லைஃப் அடுத்ததில் பார்க்கலாம்.